ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழன் கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே வீடியோக்கு கீழே இருக்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தோட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போனா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, இதான் நம்மளோட ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோ கைஸ் இது. ஓகேங்களா, என்னடா யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு என்கிட்ட கேட்கல எல்லோரும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு புது மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நான் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுவேன், சின்ன ஃப்ரீ ஃபயர் ஏற்றுவேன், அதான் சொல்லுவீங்க. நான் அப்படி சொல்ல வரல. ஒரு புது மொபைல் வாங்கினா தேவையான ஆப்ஷன்லாம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா. எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் இது மாதிரிலாம் இன்ஸ்டாகிராம்லாம் ஏற்றுவீங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் எங்கே ஏற்றுவீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் தான் ஏற்றுவீங்க. ஓகேங்களா, பட் இந்த ப்ளே ஸ்டோரில் போய் இதெல்லாம் ஏற்றணும் அப்படின்னாக்க நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். அதாவது கூகுள் அக்கௌண்ட் தான் சொல்கிறேன். ஓகேங்களா, அந்த கூகுள் அக்கௌண்ட் தான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே கைஸ், ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்த விஷயம் என்னென்னா, ப்ரோ எப்படி ப்ரோ கூகுளில் கொண்டு பார்த்தீங்கன்னா நிறைய க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி பேசிக்காக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை மற்ற மொபைலில் எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே கைஸ், முறையான மெத்தடில் தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, இப்படி போய் அப்படி போய் அப்படின்னு தான் சொல்லலை. ஒரு எல்லா ஃபோன்லையும் கரெக்டாக இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னா அது மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஓகே, உங்களோட மொபைல் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. உங்களோட மொபைல் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் எல்லா ஃபோன்லையுமே இருக்கும் கன்ஃபார்ம். ஓகேங்களா, நான் யூஸ் பண்ணுறது ஓப்போ ஃபோனு. ஓகேங்களா, நீங்களும் ஓப்போ ஃபோனாக இருந்தால் இது மாதிரி இருக்கும். கூகுள், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் அண்ட் எஸ்ஒஎன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் கூகுளில் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை அக்கௌண்ட் அண்ட் எஸ்ஒஎன்சியை கிளிக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். பட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் எஸ்ஒஎன்சின்னு சொல்லிட்டு எல்லா ஃபோன்லையுமே இருக்கும். ஓகேங்களா, எஸ்ஒஎன்சின்ற ஒரு வேர்டை பார்த்தாலே அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த உங்களுக்கு ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னே நீங்கள் எது அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறீங்கன்னு கேட்கும். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளோலாம் இருக்காது, நான் இவ்வளோ இது ஓப்பன் பண்ணிச்சனால காட்டுது. உங்களுக்கு கூகுள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஃபோனுக்கு ஏதாச்சும் லாக் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா லாக் பார்த்தீங்கன்னா போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய ஸ்டெப்புக்கு போயிடலாம். நான் சொல்கிறேன் பாருங்கள், நல்லா கவனிங்க கைஸ். ஓகேங்களா, லோடிங் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் இன் பண்ண வரல. ஓகேங்களா, சைன் அப் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, சைன் இன்னா என்ன, சைன் அப்னா என்ன அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன். சைன் இன்னா நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, நீங்கள் அப்படியே லாகின் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். சைன் அப்னா இப்போ தான் பாரு நான் பண்ணவே போகிறேன். ஓகேங்களா, அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, புதுசாக க்ரியேட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். ஓகேங்களா, சைன்இன் அப்படின்றது நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்த பண்ணிக்கலாம். உங்களோட இமெயில் ஐடி, இந்த இடத்த இமெயில் ஐடியில் ஃபோன் நம்பரை போட்டுக்கிட்டும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வேறு ஒரு ஃபோன்லையோ இல்லை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதை உங்களோட மொபைலில் லாகின் பண்ணி வச்சுக்கலாம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கீழே பாருங்கள் கார்னரில் க்ரியேட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா, 2 இது கேட்கும், அதை நீங்கள் கவனிக்கணும். ஃபார் மை செல்ஃப்னு பிஸ்னஸ்னு சொல்லிட்டு ஃபார் மை செல்ஃப் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸுக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ்க்காக நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பட் மை செல்ஃபே கொடுத்துக்கோங்க. மை செல்ஃப் கொடுத்துட்டு நிறைய பேர் பிஸ்னஸ்க்காக தான் வச்சுருக்காங்க, அதனால் மை செல்ஃபே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா 2 நேம் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஃபஸ்ட் நேம்னா என்ன, லாஸ்ட் நேம்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கலாம் எல்லாரும். உங்கள் நேம் உங்கள் அப்பாவோட நேம் பின்னாடி லாஸ்ட் நேமாக கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் நேம் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, சதீஷ் குமார்னு இருக்குன்னா சதீஷ் ஃபஸ்ட் நேமாகவும் குமார்ன்றது லாஸ்ட் நேமாகவும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, பட் நான் இப்போ ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுக்கு என்ன விஷயத்தில் தேவையோ அதை கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா பற்றி கேட்பாங்க. இந்த டேட்டா தெரியுமா ப்ரோ, இல்லை ஃபேக்காக கொடுத்துக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 18 வயசு கீழே இருக்கீங்க அப்படின்னாக்கா தயவுசெய்து 18 வயசு வர மாதிரி உங்களுக்கு டேட்டா பற்றி கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்க, அப்போ உங்கள் கூகுள் கொண்டு ஏதோ லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18+ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்ரும் வெளியே. ஓகேங்களா, அப்படின்றதால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டேட்டா பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் ரிகவரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டேட்டா பற்றி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே ஓகே. நான் ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன் கைஸ், எனக்கு ஒன்றும் தேவையில்லை இப்போதைக்கும். நான் சும்மா ஒரு ஃபேக்காக தான் க்ரியேட் பண்ணுறேன் இந்த அக்கௌண்ட்டு, அதனால் பார்த்தீங்கன்னா தேவையில்லை. எங்கடா 2999 போடுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா, சரி ஓகே. அடுத்து ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேலே ஃபீமேலை பார்த்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஏ இமெயில் அட்ரஸ்ன்னு கேட்கும். இந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி நேமில் இமெயில் அட்ரஸ் வேணும் அப்படின்றது நீங்கள் தான் இங்கே கொடுக்கணும். ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா சும்மா கொடுக்கணும். பார்த்தீங்களா, ஃப்ரீ ஃபயர் சும்மா கொடுக்குறேன் பாருங்கள். ஃப்ரீ ஃபயர் இன்டோ எனக்கு என்ன நேமில் வருமோ அதான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்படின்னு கொடுத்தனா இது மாதிரி கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு இதில் வராது. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் என்னென்னலாம் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகேங்களா,
என்னென்னா இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி இமெயில் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ரெட் கலரில் வந்திருக்கும், நிறைய பேருக்கு என்னென்னு தெரியாது. தட் யூசர் நேம் இஸ் டேக்கன் ட்ரை ஆனதுன்னு சொல்லும். இந்த மாதிரி ஆல்ரெடி இமெயில் வச்சுருக்காங்க, இதான் அதுக்கு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஆல்ரெடி இமெயில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் நீங்கள் இந்த இது க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதான் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இமெயில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லெட்டர்ஸ் சேர்த்துக்கிறேன், ஒன்று க்ரியேட் பண்ணாங்க இந்த இமெயில் அட்ரஸ் ஒத்துக்கிச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் இமெயில் அட்ரஸ் இது மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் க்ரியேட் பண்ண இமெயில் அட்ரஸ் எனக்கு ஏற்ற மாதிரி நான் தான் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, இந்தோனேஷியா சர்வர் ஃப்ரீ ஃபயர் இந்தோனேஷியா சர்வர் TGKன்னு சொல்லிட்டு போட்டேன், வந்துருச்சு. ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா பாஸ்வேர்டு. ஓகேங்களா, பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் வந்து கூகுள் அக்கௌண்ட் சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இப்போதைக்கு நம்ம எப்படி ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது தான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் இது எப்படி செக்யூர் பண்ணுறது, மற்றவங்கள்ட்ட பாதுகாக்கிறது அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களோட ஸ்டேட்டஸ் வைக்க முடிஞ்சால் வைங்க. ஓகேங்களா, நிறைய பேர் கூகுள் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா தான் ஜிமெயில் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, கூகுள் இல்லைனா நம்ம இல்லவே இல்லை, அந்த ஃபோன் இல்லை, எல்லாமே இல்லை. ஓகேங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா கூகுளில் தான் க்ரோம் இருக்குது. க்ரோம் யூஸ் பண்ணுறீங்களா? யூடியூப் யூஸ் பண்ணாலும் நீங்கள் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். யூடியூப் கூட கூகுள் சார்ந்தது தான். ஓகேங்களா, அதனால் பார்த்துக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ பாஸ்வேர்டு வந்து எப்படி போடுறது, எந்த மாதிரி மெத்தடில் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். எப்பயுமே ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் இருக்கட்டும் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 3 விஷயம் மிக்ஸ் ஆகிருக்கணும். ஓகேங்களா, லெட்டர்ஸு, நம்பர்ஸு, சிம்பிள்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் இருக்கணும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு கூட போட்டு கூட காட்டுறேன் பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ரீ ஃபயர்னு சும்மா போட்டு காட்டுறேன். நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம் பாஸ்வேர்டு, உங்கள் நேம் மட்டும் பாஸ்வேர்டை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, நான் இப்போ இது மாதிரி சும்மா உங்களுக்கு இது மாதிரி சாம்பிள் இதுதான் காட்டணும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் பாஸ்வேர்டு போடணும். லெட்டர்ஸு, சிம்பிள்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும், அப்பர் கேஸ் லோயர் கேஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்பர் கேஸ் லோயர் கேஸ்னால் என்ன ப்ரோ அப்படின்னா கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பாஸ்வேர்டை போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாஸ்வேர்டை போட்டோன்னே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துடும். நீங்கள் ஃபோன் நம்பரை ஆட் பண்ணிங்கன்னு கேட்கும். நம்ம அந்த இடத்த இப்போ லாகின் பண்ணுறப்ப பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் சைன்இன் ஆப்ஷனில் ஃபோன் நம்பர் இமெயில்னு கேட்டிருக்கோம். நீங்கள் அந்த இடத்துல ஃபோன் நம்பரை கொடுத்து கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மட்டும். ஓகேங்களா, ஆட் பண்ணுறதா இருந்தால் மோர் ஆப்ஷன் கொடுத்து உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணோடனே ஒரு OTP ஒன்று வரும். OTP வச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். இல்லை ப்ரோ அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லை SIMன்னு கொடுத்தா கூட உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போயிடும். ஓகேங்களா, அவ்வளோதான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி அக்ரி கொடுத்துட்டிங்கன்னா இதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. அக்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கமாக எப்படி ஃபஸ்ட்டில் லோடிங் ஆனதோ அதே மாதிரி லோடிங் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட்டும் க்ரியேட் ஆயிருங்க. ஓகேங்களா, க்ரியேட் பண்ண கூகுள் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் மூலிமா பார்த்துக்கலாம். இல்லைனா உங்களோட ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே லோகோ இருக்கும் பார்த்தீங்களா சைடில், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் ஆட் பண்ணி கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் நிறைய அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆட் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு எடுத்துனே இருக்கும், க்ரியேட் அக்கௌண்ட் இருக்காது. ஓகேங்களா, சைன்இன் ஆப்ஷனை கொடுத்து அந்த அக்கௌண்ட்டோட இமெயில் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும். அது ரெண்டுத்தையும் போட்டு நீங்கள் லாகினும் பண்ணிக்கலாம் அதை வச்சு புது மொபைலில். ஓகேங்களா, அவ்வளோதான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஓகே கேஸ், வேலை முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் நம்ம க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டை. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணி அந்த லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காட்டிடும். ஓகேங்களா, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நம்ம ஒரு புதுசாக ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப எளிதாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா, ஓகே, பாய் CK பாய்.